வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, வலைதளத்தில் ஒரு கிரிமினல், ஒரு பித்தலாட்டம் பிடிச்சவர்னா நம்ம இளவரசர் சொல்லலாம். என்ன காரணம்னா, சொந்த மனைவியை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமா, எந்த அளவுக்கு வீடியோவில் கேவலமாக பேசி செருப்புலையும் கூட அடிக்கிற எடுத்து கை வாங்கியிருப்பார். பேசிட்டு ஒரு அரை மணி நேரம் கூட இல்லைங்க, நாங்கள் சமாதானம் ஆகிட்டோன்னு இருப்பார். ஒரு நாடகத்தில், ஒரு சீரியலில் சண்டை பிடிச்சாலே ஒரு 100 எபிசோடுக்கு மேலே தான் சமாதானம் ஆவாங்க. இவங்க அவ்வளோ ஒரு வல்கராக பேசிட்டு கத்தி வைஃபை அந்த அடி அடிக்கிறாரு அப்படின்னு வைஃபை சொல்லிச்சு. அது ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அரை மணி நேரத்தில் சமாதானம் இருப்பான்னா, இந்திய சினிமாவிலே, இந்திய சீரியல்லே இந்த மாதிரி ட்ராமா ஃபேமிலியை நீங்கள் எங்கேயும் பார்க்க முடியாது. அப்புறம் பார்த்திங்கன்னா, அவர் இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருப்பார். என்ன வீடியோனா, நாங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற வீடியோ போட்டிருப்பார். இவர் என்னைக்கெல்லாம் குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறாரோ அடுத்த நாள் சேம் வீடியோ ஹாஸ்பிட்டல் போகிற ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன காரணம்னா, பரிதாபத்தை தேடி சம்பாதிக்கிறாரு. வலைதளத்தில் இந்த மாதிரி ஒரு கிரிமினல் புத்தி யாருக்குமே வராது. அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை, அவ்வளோ ஒரு வைஃபை கேவலப்படுத்தணுமா, குடும்ப மானத்தை ஏலத்தில் மான மரியாதை விட்டு பணம் சம்பாதிக்கிறாருன்னா இவங்க மட்டும்தான், வேறு யாரும் சொல்லலை, வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. அப்புறம் அவரோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கார்த்திக் கிப்சன் சொல்லிவிட்டு, அவரை மாதிரி அறிவாளி இந்தியாவிலே கிடையாது. அவர் என் மேலே மான நஷ்ட வழக்கு போடுவாராமா. அது கோடியில் நீங்கள் கொடுக்க தயாராக அப்படிங்கிற அவர் ஒரு தில்லு இருக்கிற ஆம்பளையாக இருந்தால் தைரியமாக போய் கோர்ட்டு படி ஏறி மான நஷ்ட வழக்கு போட சொல்லுங்கள். நான் பேஸ் பண்ண தயார். அதில் சிக்க போகிறது யாராருன்னு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். ஆல்ரெடி நம்மக்கிட்ட வீடியோ இருக்குது. தாராளமாக கோர்ட்டு படியேற நான் தயாராக இருக்கிறேன். அவர் சவால் ஏற்றுக்கிறாப்புல தான் நாளைக்கே போய் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண சொல்லுங்கள். நான் சந்திக்க தயார். இதெல்லாம் போய் அந்த இளவரசங்கிட்ட போய் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட இந்த பூச்சாண்டியெல்லாம் வச்சுக்காதீங்க. நம்ம வீட்லேயே ஆல்ரெடி 3 வக்கீல் இருக்கிறாங்க. இவரோட வீடியோ எல்லாருமே பார்க்குறாங்க. இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்னா பல இதில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். பல கெட்ட வார்த்தைக்கு சமூக சீர்கேடுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த ஆள் குடும்ப மானத்தை ஏலத்தில் விட்டுட்டு சொந்த மனைவியே அவ்வளோ ஒரு கெட்ட வார்த்தை பேசிட்டு அவ்வளோ ஒரு அடிக்க பாய்ந்துட்டு வீடியோ போட்டு அது இன்றைக்கி 90,000 பேர் பார்த்துருக்குறாங்க. அதோட வருமானம் நானே உங்களுக்கு சொல்கிறேன், 8,000 10,000 வரைக்கும் இப்போ வரைக்கும் வருமானம். நாளைக்கு அது 20,000 மாறலாம். என்ன காரணம்னா, இவ்வளோ ஒரு குடும்பமானத்தை காற்றுல வர கொட்டு ஒரு வருமானம் பார்க்குறதுல இந்த மாதிரி ஆள் ஒரு தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலே கிடைக்காது. இவருக்கு குடும்பமான மரியாதை எதுவும் தேவையில்லை. இவருக்கு பணம் இலவச வருமானம், ஓசி வருமானம், அது மக்கள்கிட்ட கையேந்துறாரு. ரெண்டாவது, இவங்களோட சப்ஸ்கிரைபர் நான் சொல்கிறேன், அவங்க நம்பர் 1 முட்டாள். அதாவது அவங்க குடும்பத்தில் சிறியவர் முதல் பெரியவர் எத்தனையோ இருப்பாங்க. அவங்க குடும்பத்தில் எல்இடி டிவி போட்டு இந்த நேற்று பேசின வீடியோவை எல்இடி டிவியில் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கிட்டும் காட்டுங்க. தாராளமாக அவங்களுக்கு மெடல் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிவிட்டு நல்ல மெடல் கொடுப்பாங்க. இந்த ஆள் குடிச்சிட்டெல்லாம் என்னைக்கெல்லாம் குடிச்சிட்டு பேசுகிறாங்களோ அதுக்கு அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் வீடியோ போடுவார். இதுதான் இவர் வலைதள கிரிமினல் பித்தலாட்டம் சொல்கிறது. வலைதளத்தில் எப்படியெல்லாம் இவருக்கு சம்பாதிக்கணும், எப்படியெல்லாம் வேலைக்கு போகாமல் சம்பாதிக்கணும். இந்த ஃபேமிலிக்கு கை வந்த கலை. எந்த ஒரு ஃபேமிலி யூடியூபரும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவர் இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் வீடியோ போட்டிருப்பார். அது ஒரு 10,000 பேர் பாருங்கள். இவரோட சப்ஸ்கிரைபரு முட்டாள்னா நம்பர் 1 முட்டாள் தான் நான் சொல்லுவேன். அறிவாளினெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நல்ல நல்ல வீடியோவெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. எத்தனையோ வீடியோவெல்லாம் இருக்குது நல்ல நல்ல வீடியோ, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குடிச்சிட்டு கெட்ட வார்த்தை பேசுகிறது, அது பார்த்து ரசித்து ஆதரவு கொடுக்குறத வீடியோ பார்ப்பாங்க. அப்புறம் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுவாங்க. அந்த கமெண்ட்டுக்கெல்லாம் நான் ஒரு சில கமெண்ட்டுக்கு தான் ஆதரவு பதிலளிப்பேன். ஒரு சில கமெண்ட்டுக்கு நான் பதிலளிக்கவே மாட்டேன். மொத்தத்தில் இவரோட சப்ஸ்கிரைபர் இருக்கிற வரைக்கும் இவர் அசைக்க கூட முடியாது. இந்த மாதிரி கேவலமான பிரச்சனை எங்கேயும் நீங்கள் பார்க்க முடியாது.